மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். இப்போ தந்தை மகன் பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சியில புதுச்சேரியில் ஆரம்பிச்சது. இப்போ இது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். முதல்ல இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்ல இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பாச போராட்டமா முதல்ல ஆரம்பிச்சு கடைசியில ஒரு பாச போரா இன்னும் முடிவு பெறல, அதை நோக்கி அது போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நீங்க மகன் பக்கம் இருந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், தந்தை செய்வது சரியா தவறா அப்படின்ற ஒரு ஆங்கிள் அவர் பார்ப்பார். அன்புமணி இவர் இருக்காரு, இவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு, இவர் தான் நம் தந்தை, இவர் தான் கட்சியோட எல்லாமே. ஆனா இன்றைக்கு அவருக்கு வயதாகி விட்டது, அனைத்து பொறுப்பையும் என்னிடம் கொடுத்து விட வேண்டும் அப்படின்றதுதான் இவருடைய பார்வையா இருக்கும். அவர் நம்ம ஆரம்பிச்சோம், நம்ம அணுவா செங்கலா உருவாக்கிய கட்டடம் இது இந்த பாமக. இதுல நம்ம மகனுக்கு ஒரு பதவி கொடுக்குறோம், வேற ஆளுக்கு கொடுக்காம நம்ம குடும்பத்துல சத்தியம் பண்ணி என்னை சவுக்கால் அடிங்க மரத்துல கட்டி வச்சு அப்படின்லாம் சொன்னதை மீறி, குடும்பத்துல யாருக்கா கொடுத்தா என்னை சவுக்கால் அடிங்கன்னு சொன்னதை மீறி நம்ம மகனுக்கு கொடுத்தோம். அதையும் தாண்டி இருக்கிறதையும் பிடுங்கி நம்மை துரைத்தி விட பாக்குறாங்க. அப்படிங்கும் போது இவரோட ஆங்கிள் இருந்து இவர் பாக்குறாரு. ஆனா பொதுவான ஆங்கிள் இருந்து பார்த்தா இது ஒரு பெரிய துபாப்பூர் செயல் இது, சரிங்களா? ஏன்னா மக்களுடைய பேக்கப்ல தான் அது. எந்த மக்களோ, வன்னிய மக்களோ, வேற எந்த மக்களோ, இல்ல பாட்டாளி மக்களோ, யார் வேணாலும் இருக்கட்டும், ஒரு மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். பின்னர் அந்த மக்கள் அந்த தலைவனை பேக்கப் பண்ணலாம். அதுக்காக அவங்க குடும்ப சண்டைகள்லாம் மக்களை கொண்டு அடைய வைக்க முடியாது இல்ல, பாதி பாதியா. இதுனா அண்டாவை நீ அடைய வச்சு இப்போ குடத்தை நான் அடைய வச்சுக்கிறேன்னு குடும்ப சொத்தை. இது மக்களுக்காக இறங்கி பண்ணிட்டு இருக்கும்போது, இதுதான் இங்கதான் யார் நிக்கிறாரு அப்படின்னா கலைஞர் நிக்கிறாருங்க. கலைஞரை இங்கதான் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். அவருக்கு நிச்சயமா 2 மனைவிகள் எல்லாருக்குமே தெரியும். அவர் கூடயே டிராவல் பண்ற திரு மு.க. ஸ்டாலின் இருக்காரு, மு.க. அழகிரி இருக்காரு, மு.க. முத்து இருக்காரு, அது போக பலரும் இருக்காங்க, கனிமொழி இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் எப்படி அரசியல் செய்தார், அவர் குடும்ப பிரச்சனை ஒரு நாளும் வெளியே வந்தது கிடையாது, ஒரு பிரஸ் மீட்ல வந்தது கிடையாது. திரு மு.க. ஸ்டாலினோ திரு மு.க. அழகிரியா எனக்கு பதவி தரலன்னு வெளியில மக்கள்கிட்ட சொன்னதில்லை, பேட்டி கொடுத்ததில்லை. இல்ல கலைஞரே என் மகன்கள் இப்படி கேட்கறாங்கன்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா? ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்மெச்சூரிட்டியை காட்டுது. வயதானாலும் சரி, ஒரு சிந்தனை இருந்தாலும் சரி, இவர்கள் அரசியல்ல இம்மெச்சூரிட்டியை காட்டுது. இது அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒரு குடும்ப பிரச்சனையை அரசியல் பிரச்சனையாக மாற்றி அந்த அரசியல் பிரச்சனையை கொண்டாந்து பொது மேடையில பேசுவது என்பது இருவர் செய்வது செயலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ராமதாஸ் அவர்கள் நீச்சல் குளத்துல குதிச்சு கையை கால ஆட்டி நடந்து போனார் பாருங்க, அதுவே அவருக்கு மிகப்பெரிய இழுக்கு அது, சரிங்களா? இது ஒரு பெரிய ஒரு மெச்சூரிட்டியான அரசியல் தலைவர் செய்யக்கூடிய வேலை இல்லை. தன் மகனுக்கும் அவருக்குமான பிரச்சனைய மகனை கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கலாமே தவிர, ஏன்னா தீர்வு காண போறது அப்பாவும் மகனும் தான். அதை பொது வெளியில கொண்டு 2 பேருமே தங்களுடைய மதிப்பை குறைத்துக் கொள்வது என்பது அது என்ன கணக்குல தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களான்னு தெரியல. இப்ப இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வச்சிருக்க இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தன் தாய் மீதே பாட்டில் எடுத்து எரிஞ்சாருன்றாங்க. இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா ஒரு அரசியல் தலைவர் வீட்டுல? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது என்ன அண்ணன் மகள்களோ யாராவது இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா? அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல கலைஞர் வீட்டுல கலைஞர் ஏதாவது வெளியில ஏதோ இந்த மாதிரி சம்பவம் சண்டை நடந்துச்சான்னு சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல வேறு அரசியல் தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரா நானும் எங்க அப்பாவும் சண்டை போட்டேன்னு சொல்லி? எந்த குடும்பத்திலையுமே எந்த அரசியல் சார்ந்த மக்களை ஆளக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஆண்ட ஒரு மத்திய அமைச்சராக ஒரு எம்எல்ஏக்களை வைத்திருந்த ஒரு தலைவர் பேசக்கூடிய மெச்சூரிட்டியான பேச்சு இது கிடையாது. நமக்கு திரு ராமதாஸ் அவர்களை பார்க்கும்போது ஒரு வீரமான ஒரு விவேகமான தலைவராக நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாமே அவரை பார்க்கும்போது அவர் கட்சிக்காரர்களுக்கே, அவருடைய ஜாதிக்காரர்களுக்கே, அவருடைய ஃபாலோவர்ஸுக்கே இது அவங்களே ஏற்க மாட்டாங்க இவர் பேட்டி கொடுக்கறது. இல்ல சார், நம்ம அதை பார்க்கணும் சார். இல்லை இது குடும்ப பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் புதுச்சேரியில் நடந்த அந்த பொதுக்குழு மேடையில் அன்புமணி அவர்கள் தானே பேசிகிட்டே இருக்கும் போது அந்த மேஜையில் மைக் எறிஞ்சதாக இருக்கட்டும், இல்லை குறுக்கிட்டு இடைமறித்து பேசினதாக இருக்கட்டும், அது எல்லாமே அந்த பொதுக்குழு மேடையில் ஆரம்பிச்சது தானே சார்? அது எல்லாமே குடும்ப பிரச்சனையை தாண்டி அது கட்சிக்குள்ளே தானே வந்து. நான் 2 பேரையும் தான் சொல்றேன். அதாவது பொது மேடையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அப்பாவுக்கு மகனுக்கு பிரச்சனை இருந்தால் அதை வீட்டோட தீர்த்துட்டு வரணும். பொது மேடையில மைக்க நீட்டுறது, நீங்க போடுங்க பார்க்கலாம், போடுங்க பரவாயில்ல, அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியில் ஒரு தலைவராக இருக்க நீங்க எந்த கட்சியை பாஜக எடுத்துட்டீங்கனாலும் உள்ள அடித்தடி நடக்கும். புரியுதா உங்களுக்கு?
ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கோ இல்லை இதுக்கோ பிஜேபிக்கோ அது என்னைக்காவது வெளியில வந்திருக்கா? மோடி ஆர்எஸ்எஸ் மோதல் 2 பேரும் மோகன் பகவத் ஒரு காரசாரமா சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு என்னைக்கா வந்திருக்கா? பேப்பர்ல டிவியில வந்திருக்கா? வராது. ஆனா அங்க மாதிரி சண்டை எங்கேயும் நடக்காது, கருத்து மோதல்கள் நடக்காது. புரியுதுங்களா? எல்லா கட்சியிலயும் இருக்கு, காங்கிரஸ் கட்சியிலயும் அதே மாதிரிதான். சோ அப்ப இப்ப என்ன அப்படின்னா ஒரு தலைவர்களுக்கான தகுதி இவர்கள் இழந்து விட்டார்களோ அப்படின்ற மாதிரிதான் தோணுது. அன்புமணி எல்லாம் வருங்கால தலைவர் இருக்காருன்னா அவர் இது என்னமோ குடும்ப சொத்து மாதிரி நினைக்கிறார் அன்புமணி. ஏன்னா அவரு இத்தனைக்கு மித்தவன் தான் கொந்தளிக்கணும், கட்சியில இருக்கவன் தான் கொந்தளிக்கோ. நீ உங்க அப்பா ஒரு மகனை தலைவராக்குவாரு, இன்னொரு மகனை இளைஞரணி பேரனை இன்னொரு இளைஞரணி தலைவராக்குவாரு, பேத்தியை எம்எல்ஏ ஆக்குவாரு. என்னையா நீங்க கட்சி நடத்துறீங்கன்னு கட்சிக்காரன் கேட்கணும். அது இவர்கள் 2 பேரும் போடுற சண்டையில அவன் மறந்துடுறான். ஐயோ ஒண்ணு நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்கன்ற மாதிரி இருக்கு இப்போ. இல்லை சார், இப்போ சமீபத்தில் கூட பாமக சார்பில் இந்த மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது இல்லையா? அப்போ பெரும்பாலான நிர்வாகிகள் ராமதாஸ் அவர்கள் நடத்தின அந்த கூட்டத்தில் கலந்துக்கல. பெரும்பாலுடைய நிர்வாகிகளுடைய ஆதரவு அன்புமணி சைடில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேச்சுக்களும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்தது. அப்போ குறிப்பா இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு எதை மறைமுகமா நிரூபிக்க பார்க்குது சார்? கட்சி மெல்ல மெல்ல அன்புமணி கிட்ட போறத ராமதாஸ் அவர்கள் நிறுத்த பார்க்கிறாரா? நிச்சயமா அதுதான். ஏன்னா ராமதாஸ் பவர்ஃபுல்லா இருந்தாருன்னா தண்ணிக்குள்ள இறங்கி கையை கால ஆட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. எப்பவுமே வீக்கா இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம் இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினைப்பாங்க. அதுதான் பேசிக் சைக்காலஜி. சரிங்களா? ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் அவன்பாடு வீட்டுக்குள்ள உட்காந்துப்பான், வெளியில ரோட்ல கத்தினா கத்திட்டு போ அப்படின்னு. ஆனா வீக்கா இருப்பவர்கள் தான் நம் வீக்கா இல்லைன்னு காட்டுறதுக்காக பல வித்தைகளை காட்டுவாங்க. ஓகே சார். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பெரிய அட்டர் பிளாப். ஏனென்றால் இன்னொரு பேசிக் ஒரு சைக்காலஜி என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புமணி இளைஞர், ராமதாஸ் அவர்களுக்கு 90 ஆக போகுது. அப்ப இன்னும் 3 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷம் கூட வச்சுங்களேன், அடுத்த கட்சியை நடத்த போறவர் அன்புமணி தான். அப்ப அன்புமணிக்கு ஜால்ரா போட்டாதான் அவன் நீண்ட நாள் ஒரு 30 வயசுக்காரன் இப்ப போய் ராமதாஸுக்கு ஜால்ரா போட்டான்னா அன்புமணி தூக்கி எறிஞ்சிருவாரு. சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது பிற்காலத்தை தான் அவன் பார்ப்பான். இப்ப 30 வயசு ஆகுது, ஐயா எவ்வளவு நாள் இருப்பாரோ அதுக்கப்புறம் அன்புமணி தான் தலைவரா இருக்க போறாரு, அப்ப அவரை பிடிச்சி நம்ம தொங்கணும்னா தான் நம்ம வாழ்க்கைக்கு டிராவல் பண்ண முடியும் தான் நினைப்பானே தவிர, வயதாகி இப்ப முடிஞ்சு விட்டது, அதாவது நான் சொல்றது அவர் இன்னும் நீண்ட காலம் வாழட்டும், அது பிரச்சனை இல்லை. இன்னொரு 10-15 வருஷம் கூட வச்சுங்களேன், 120 110 வயசு வரைக்கும் வாழ்றாருன்னு வச்சுங்களேன். ஆனா அன்புமணிக்கு 50 சில்லறை தானே ஆகுது. அவர் என்ன இப்ப இவர் 110 வாழ்ந்தாருன்னா அவர் இன்னும் 60 வருஷம் வாழ்வார்ல. பேசிக் கணக்கு அப்படித்தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது தொண்டர்கள் இளைஞர்களை நோக்கி தான் போவாங்க. அப்படி இருக்கும்போது அதுல இவருக்கு தொங்கல் வரும்போது என்னடா நம்ம ஆரம்பிச்ச கட்சியில நம்ம கட்சியோட மாவட்ட செயலாளர்ல பாதி பேர் வரலங்கும் போது, 75% பேர் வரலங்கும் போது ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி அவரோட முகத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும். திரு ராமதாஸ் அவர்களுடைய முகத்தையும் அவருடைய பேச்சையும் கண்ணீர் தான் விடல. அவர் பாத்தீங்கன்னா உடைந்து சிதறி இந்த பேட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் தன் மகன் வீட்டுக்குள் செய்த செயலை பொதுவெளிக்கு கொண்டு வர்றாரு அப்படிங்கும் போதே அவரோட வீக்னஸ் அது காட்டுது. ஸோ இது உண்மையிலே அந்த கட்சி எங்க போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல. அப்படிதான் நம்ம பார்க்கணுமா. நன்றி சார், நன்றி. இணைப்புல உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி.